Hello aspirants, welcome to Way to Lavasna YouTube channel. இன்னைக்கு நம்ம டே 6 ஆஃப் 15 டேஸ் டே டே 6 ஆஃப் 240 டேஸ் சிசெட் ப்ராக்டிஸ் பண்ணுற சேலஞ்சில் இருக்கும். கொஷின்ஸு ஃபஸ்ட் கொஷின் போயிடலாம். இன்றைக்கி ஏற்கனவே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஒரு கேரிசனில் வந்து 1000 சோல்ஜர்ஸ்க்கு ஃபுட்டு பர் மந்த்துக்கு இருக்குது. அது அந்த மந்த்துக்கு இருக்குது. இப்போ வந்து 10 நாள் வந்து அந்த ஃபுட்டு வச்சு மூவ் பண்ணிட்டாங்க. 10 நாள் கழித்து 1000 சோல்ஜர்ஸ் எக்ஸ்ட்ராவாக வந்து சேர்றாங்க. அப்போ வந்து எவ்வளோ நாளைக்கு அந்த ஃபுட்டு வந்து சஸ்டெயின் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது சிம்பிள் மெத்தட் தான். ஃபஸ்ட்டு 1000 பேர் வந்து 10 டேஸ்க்கு போட்டுட்டு ப்ளஸ் 2000, அதாவது எக்ஸ்ட்ரா 1000 மெம்பர்ஸ் ஆட் ஆகிறாங்களா, அவங்க எத்தனை டேஸ் இருக்கிறாங்க எக்ஸ் தெரியாது. டோட்டல் 30 டேஸ்க்கு நம்ம பர் மந்த்துன்றதுனால 1000 into 30 வந்து போடும்போது 30,000 ஒர்க் டன் மாதிரி டோட்டல் வந்து வச்சுக்கோங்க. இந்த சைடு நம்ம மல்டிப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து இப்படி எடுத்துகிட்டு வரும்போது 20,000 ஆகும். இது வந்து 2000 இருக்கிறது வந்து இப்படி வரும்போது கேன்சல் பண்ணி 10 டேஸ் ஆகும். சிம்பிள் சம் தான் இது. நெக்ஸ்ட்டு, இப்போது ஒரு 2 பைப்பு ஏபின்னு இருக்குது. ஒரு பைப் 12 hours டேங்க் ஃபில் பண்ண ஆகுது. இன்னொரு பைப் வந்து 18 hours ஆகுது. The pipes are open simultaneously and it is found to be leak at the bottom of the tank. It took 48 minutes excess time to fill the tank. பாட்டம் லீக்னால 48 மினிட்ஸ் எக்ஸஸ் ஆகுது நம்ம டேங்கை ஃபில் பண்ணுறதுக்கு. இதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டியூ டு லீக்கேஜ் டைம் டேக்கன் டு ஃபில் த டேங்க் பை த டூ பைப்பு. அது டைம் டேக்கன் பை த லீக்கேஜ் டு எம்டி த 66% ஆஃப் த கம்ப்ளீட்லி ஃபில்டு டேங்க். ஃபில் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ டைம் எடுத்துக்கும் இந்த 66.66%க்கு வந்து டேங்கை வந்து எம்டி பண்ணுறதுக்கு லீக் ஆகி அப்படின்னு கேட்குது. ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஏ அண்ட் பியோட டோட்டல் இது பார்த்துப்போம். ஒர்க் டன் அந்த ஏ வந்து 12 hours, அதோட ஒர்க் டன் வந்து 3 liter per hour அப்படின்னு போட்டுட்டு பியோட இது போட்டு இது எல்சிஎம் எடுத்து ஃபஸ்ட்டு பண்ணி அதுக்கப்புறம் இந்த ஃபார்மேட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து A + B ரெண்டும் வித்தவுட் லீக்கேஜ் வந்து 7.2 hours வந்து டேங்க் ஃபில் ஆகிடும். லீக்கேஜ் ஆகாதனால ப்ளஸ் 0.8, அது 48 minutes வந்து 60 கன்வெர்ட் பண்ணால் 0.8 வரும். அது இது கூட போகும்போது 8 hours ஆகும் வித்தவுட் லீக்கிங் வித் லீக்கோடு சேர்ந்து. இப்போ வந்து அவன் ஃபஸ்ட்டு கொஷின் கேட்டு வந்து லீக் கேல்குலேஷன் டியூ டு லீக்கேஜ் டைம் டேக்கன் டு ஃபில் த டேங்க் 2 pipes. அதுதான் இந்த ஃபஸ்ட்டு Q1 குவான்டிட்டி 1க்கான இதை ஃபில் பண்ணிட்டோம். இப்போ வந்து அவங்க லீக்கேஜ் டைம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் ஆகும் அது லீக்கேஜ் வந்து 60.6% வரதுக்குன்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, அமௌண்ட் ஆஃப் வாட்டர் 8 hours ஃபில் ஆகுது இன்ட்டு 5/36. 5/36ன்றது வந்து ரெண்டுமே இருக்குல்லங்க, அந்த டைம் டேக்கன் A + B அந்த இது 5/36 அது கேன்சல் பண்ணும்போது 9/10. நம்ம 1 வந்து -1 எடுத்துட்டு 10/9 is equal to 1. சாரி 10/9 is 9 - 1 is equal to அந்த ஃபார்முலா போட்டு 1/9 லீக்கேஜ் ஆஃப் வாட்டர் வந்து ரேட் வந்து 1/9 into 8 வந்து அந்த 8 hours அதை எடுத்து போட்டு 1/72. இங்கே வந்து அந்த லீக்கேஜ் இருக்குல்ல 66.66 அந்த பர்சன்டேஜ் வந்து 2/3 hours. 2/3 hours எப்படி சொல்கிறோன்னா, 2/3 into இதுதான் 2/3 ஹார்ஸ்ன்னு சொல்கிறோம். அத்தனை ஹார்ஸில் வந்து அது இதாகும் போது இப்போ லீக்கேஜ் ரேட் இருக்குல்ல, லீக்கேஜ் ரேட் மேலே எடுத்துகிட்டு வந்தது அது வந்து 1/72. அது மேலே எடுத்துகிட்டு வரும்போது இந்த ஃபார்மேட்டில் வரும் 48 hours இல்லை எம்டி ஆகிடும் 2/3 hours. அப்போ வந்து ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர். இந்த சம் வந்து ஆன்சர் வந்து ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி வரல. ஸோ இந்த சம் வந்து நான் சண்டே தான் போட போகிறேன். இதை அப்படியே எடுத்து வச்சுக்க போகிறேன். ஏன்னா
மிடில் டிஜிட்ஸ் வந்து ரொம்பவே கன்ஃபியூஸ் பண்ணுது. இப்போ நான் என்ன தான் எடுத்தாலும் மிடில் டிஜிட்டு கொஞ்சம் இன்டர்சேஞ்ச் பண்ணால் தான் அது ஆன்சர் வருது. பட் அவங்க மிடில் டிஜிட் மட்டும் கேட்கறதுனால மிடில் டிஜிட்ஸ் மிடில் 3 டிஜிட்ஸ் பார்க்கும்போது நான் எடுத்த நம்பர்ஸ் வந்து வச்சு போட்டு பார்த்தா ஆன்சர் வருது. ஆன்சர் வராமலாம் இல்லை. ABCDEFG. ஓகே, இதில் வந்து மிடில் பார்ட்டு 3, இந்த சைடு 3, இந்த சைடு 3, டி தான் மிடில். 1 + 2 + 5, அப்போ 8. ஆன்சர் 8 தான். ஏவா? எத்தனாவது? ஏ தான் ஆன்சர் 8. பட் ஆனால் இதில் என்ன டிஃபிகல்ட்டி இருக்குன்னா, இப்போ நான் எடுத்து போட்டிருக்கேன்ல இந்த நம்பர், அந்த மாதிரி ஒவ்வொரு நம்பர் நான் எடுத்து போடும்போதும் இந்த சிடி இருக்குல்ல, இந்த சி இருக்குல்ல, சிக்கு வந்து நம்ம உங்களுக்கு நான் கொஷினே எக்ஸ்பிளைன் பண்ணாமல் சொல்லிகிட்ருக்கேன். மறுபடியும் என்ன பண்ண தப்பே பண்ணிகிட்ருக்கேன். அதாவது ஒன்றும் இல்லைங்க, கொஷின் வந்து என்னன்னா ABCDEFG இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து ரெஸ்பெக்டட் லெட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 2, 1, 2, 4, 5, 7, 8, 9 ஒன்லி. அந்த நம்பர்ஸ் வந்து நம்ம எந்த மாதிரி வேணாலும் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். அந்த நம்பர் வந்து 9ஆல் டிவிசிபிள் ஆகும். 9ஆல் வந்து டிவிசிபிள் ஆகும். ஏன்னா மொத்தத்தையும் நீங்கள் ஆட் பண்ணி இது பண்ணும் போது 36 வரும். 9ஆல் டிவைட் பண்ணும்போது 4 வரும். இப்போ வந்து ஆஃப்டர் டெலிட்டிங் த ஃபஸ்ட் டிஜிட் ஃப்ரம் த ரைட்டில் வந்து ஃபஸ்ட்டு டிஜிட் வந்து டெலிட் பண்ணிடணும். இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் டிவிசிபிளுக்கு அப்புறம், அதுதான் இந்த ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் வந்து டிவிசிபிள் பை 6. டிவிசிபிள் பை 6 பண்ணும்போது டிவிசிபிள் பை 6னால் அதோட ப்ராப்பர்ட்டி வந்து 2 or 3ஆல் வந்து டிவிசிபிள் ஆச்சுன்னா அது வந்து 6ஆலையும் டிவிசிபிள் ஆகும். இந்த ப்ராப்பர்ட்டியும் ஓகே ஆகிடுச்சு. அப்புறம் வந்து ஆஃப்டர் டெலிட்டிங் to second digit from the right of the original, the resulting number is divisible by 5. அதாவது இந்த ப்ராசஸ் முடிஞ்சிச்சு. இதுலேருந்து செகண்ட் டிஜிட் தான் இந்த 4. இதை டெலீட் பண்ண அப்புறம் 5 இருக்குது. இது டிவிசிபிள். 5க்கு வந்து 0 or 5 தான் டிவிசிபிள் ப்ராப்பர்ட்டி. இங்கே வந்து 5 இருக்குது, இது கேன்சல் ஆகும். இந்த ப்ராப்பர்ட்டியும் முடிஞ்சிச்சு. இப்போ இந்த ரெண்டு இதாக வரும்போது 1, 2, அதாவது டிவிசிபிள் பை 4. டிவிசிபிள் பை 4ல் வந்து ப்ராப்பர்ட்டி 4னால் லாஸ்ட்டு 2 டிஜிட் டிவிசிபிள் ஆனால் போதும். இங்கே லாஸ்ட் 2 டிஜிட் டிவிசிபிள் ஆகுது. அப்போ வந்து இது வந்து டிவிசிபிள் பை 4 முடிஞ்சிச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு என்னன்னா எனக்கு வருது டிவிசிபிலிட்டி ஆஃப் 3. இந்த டிவிசிபிலிட்டி ஆஃப் 3 வந்து இந்த லாஸ்ட்டு இந்த 3 டிஜிட்டு தானே, 2 அது கற்று போய்டும்ல. இந்த 3 டிஜிட் பண்ணும்போது 16 வருது. 16/3ல் வந்து டிவிசிபிள் ஆகாது. அதனால் அது அப்படியே நின்றுடும் அந்த இடத்துல. பட் கொஷின் இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்றது பார்த்தீங்கன்னா, மிடில் 3 டிஜிட் நம்பர், 3 டிஜிட்ஸ் ஆஃப் த நம்பர்னு கேட்கும் போது இந்த மிடில் இருக்க இந்த 3 டிஜிட்டு இதை வச்சு மட்டும்தான் மூவ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இதை கன்சிடர் பண்ணாமல் போடும் போது ஆன்சர் 8. செக் பண்ண ஆன்சரும் 8 வருது. பட் ஆனால் எனக்கு என்னென்னா வேறு எதனா இந்த இடத்துல போட்டாலும் வேறு ஆன்சர். இப்போ சப்போஸ் நான் இங்கே 8 போட்டேன்னா வராது, 4ஆல் டிவிசிபிள் ஆகாது. 7 போட்டாலும் டிவிசிபிள் ஆகாது, 1 மட்டும்தான். அந்த மாதிரி கண்டிஷனில் மேக்ஸிமம் சாட்டிஸ்ஃபை ஆகுது எனக்கு 8 ஆன்சர் இது கரெக்டு தான் அப்படின்ட்டு. எனக்கு என்னவோ வந்து நம்ம கொஷினை வந்து படிக்கும் போது இந்த டிவிசிபிலிட்டி 3 வந்து வர வைக்கிறதுக்கு நம்ம லேட் பண்ணி மெயினான கொஷின் இந்த 3 டிஜிட் வேல்யூவை நம்மளை சால்வ் பண்ண விடாமல் அங்கேயே ஸ்ட்ரக் பண்ண வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்களோ இந்த கொஷினில் அப்படின்னு தான் தோணுது. எவ்வளோ நேரம் தெரியுமா நான் இதை நான் யோசிக்காமல் விட்டுட்டேன். இப்போ தான் எனக்கு கொஞ்சம் புரியுது. ஆன்சர் வந்துச்சுங்க. இந்த கொஷின் இல்லை, இந்த கொஷின் முடிச்சாச்சு, அவ்வளோதான். ஆன்சர் வர வச்சிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வாங்க. நெக்ஸ்ட் கொஷின். ஹவு மெனி 3 digit நேச்சுரல் நம்பர்ஸ் without repetition of the digit are there such that each digit is odd and number is divisible by 5. அதாவது 3 டிஜிட்டு வித்தவுட் ரிப்பீட்டேஷன், அது 3மே நேச்சுரல் நம்பர்ஸு, டிவிசிபிள் பை 5 ஆகணும். டிவிசிபிள் பை 5 ஆகும் நேச்சுரல் நம்பர்ஸ். ஓகே, நேச்சுரல் நம்பர்ஸ்னால் 0 இதில் வராது.
ஹோல் நம்பர்ஸ்னால் ஜீரோலேருந்து வரும். எல்லாமே ஆடாக இருக்கணுன்றாங்க. ஆடாக இருக்கும்போது ஜீரோவை நம்ம கணக்கே எடுக்க தேவையில்ல. ஃபஸ்ட்டே அது வெளியே போயிடுச்சு. நேச்சுரல் நம்பர்ஸு ஜீரோ வராதுன்னு சொல்லியிருக்கோம் அவங்களுக்கு. நம்பர் வந்து ரிப்பீட் ஆகக்கூடாது. இப்போ வந்து அவங்க ஆட் நம்பர்ஸ்ன்னு கேட்டிருக்கிறதுனால 115 அப்படின்ட்டு போட்டுறக்கூடாது. இந்த டிஜிட் வந்து ரிப்பீட் ஆகக்கூடாதுன்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. 3 நம்பர்ஸ்ன்றதுனால நம்ம 100 to 99 இது வரைக்கும் இந்த 3 டிஜிட் த்ரீ டேர்ம்ஸ் இருக்குது. அது வரைக்கும் நம்ம பார்த்து போடும்போது ஆன்சர் 12. 4 இது செக்ஷன் ஆஃப் இது ஆட் நம்பர்ஸ்லேயே தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் 3 இருக்குது, 4 ஆட் நம்பர்ஸ். ஆன்சர் 12. நெக்ஸ்ட்டு ஓகே, இப்போ வந்து ஏபிசி இருக்காங்க. அவங்க வந்து ருபீஸு சமமாக பிரிச்சுக்கணும். 1,105 வந்து அவங்களுக்குள்ள சமமாக பிரிச்சுக்கணும். இதில் என்னன்னா 10 ரூபா, 20 ரூபா, 15 ரூபா வந்து கழிச்சிட்டோன்னா ஏபிசிக்கு வந்து ரிசீவ் ஆகும், ரிசீவ்டு ரெஸ்பெக்டிவ்லி. அதே காட் சம் ஆஃப் ருபீஸ் ரேஷியோ வந்து, அதாவது அந்த இது இந்த 45 ரூபாவை கழிச்சதுக்கப்புறம் வர ரேஷியோ வந்து இது. அதில் வந்து சிக்கு எவ்வளோ வந்து கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஏபிசியோட இது வந்து இந்த அமௌண்ட்டு. இதில் வந்து இந்த 45 ரூபாவை கழிச்ச அப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து வர இது ஷேர் வந்து இந்த ரேஷியோ வந்து 11:18:24. இப்போ இந்த இதில் தானே கழிக்க போகிறோம். அந்த ஈச் இதுக்கு நம்ம கொடுத்துட்டு இந்த வேல்யூக்கு தான் இந்த ரேஷியோ. ஸோ இந்த ரேஷியோவை முதல்ல பிரிக்கலாம். ஆட் பண்ணி பிரித்தா 53 20 வந்து இந்த அமௌண்ட் வருது. அப்போ ஏ வந்து 20. ஏ 20னா இந்த சியில் வத்துன்னு போய் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணோன்னா சிக்கான வேல்யூ வந்துடும். ஜட் மைனஸ் 15. அதாவது சி வந்து 15 தானே கழிக்கிறோம். அதாவது ஆமாம், 15 ருபீஸ் தான் கழிக்கிறோம். அதை இந்த சைடு எடுத்துகிட்டு வரும்போது 495. அதாவது சியும் ஜட்டும் இங்கே ஒன்று தான். அந்த எக்ஸ் மைனஸ் ஒய் இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள். இதை ரெப்ரசன்ட் பண்ணி தான் போட்டிருக்கேன். அதுதான் 409.53. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இந்த கொஷின் ஒன்றும் இல்லைங்க, சிம்பிள் தான். ABCDEF 6 நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சச் தட் A 18 is equal to 12B 9 is equal to 9C is equal to 6D is equal to 3E is equal to 2F. அதுக்கு அந்த இதில் வந்து ஏபிசிடியோட வேல்யூஸ் வந்து கண்டுபிடிச்சி இந்த இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணோமா முடிஞ்சிச்சு. நான் ஒன்றும் பெரிய ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்கலை. 2 நம்பர் ஏபியை எடுத்துக்கிறேன், ஏன்னா ஈக்குவல் டுன்னு இருக்கா. அதை வந்து கேன்சல் பண்ணி A/B போட்டு 2 வேல்யூ எடுத்துகிட்டு வரேன். அதே மாதிரி B/C, C/D, D/E, E/F போட்டு அதோட வேல்யூஸ் எடுத்துகிட்டு வரேன். அது வேல்யூஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு நான் வந்து இப்போ வந்து இண்டிவிஜுவல் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்கு எப்படி எழுதுறேன்னா 2:3ன்னு எழுதுகிறேன். இந்த வேல்யூ 3:4 எழுதுகிறேன். நெக்ஸ்ட்டு 2:3 இந்த மாதிரி எல்லாத்தையும் எழுதின்னு வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்து எம்டியாக இருக்குல்ல, 3க்கு முன்னாடி எவ்வளோ கேப் எம்டியாக இருக்கோ அந்த இடத்துல 3ன்னு ஃபில் பண்ணணும். ஒவ்வொரு இப்போ பின்னாடி இங்கே 3 ஃபில் இருக்குது, இங்கே வந்து 4 எம்டியாக இருக்குது. அந்த மாதிரி 4 ஃபில் பண்ணி அந்த ஃபார்மேட்டில் வந்து எடுத்துகிட்டு வரணும். எடுத்துகிட்டு வந்துட்டு எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா வர இது ஏக்குன்னு போட்டிருப்போம். இப்போ வந்து இது எல்லாமே காமனாக இருக்குது. காமனாக இருக்கும் போது காமனான ஒரு நம்பரை வச்சு டிவைட் பண்ணணும். 3 வச்சு நான் டிவைட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. ஒரு டிவிஷன் வேல்யூ வருது. மறுபடியும் வந்து காமனாக இருக்கிறதுனால மறுபடியும் வந்து ஒரு வேல்யூ வச்சு மறுபடியும் நான் டிவைட் பண்ணுறேன். மறுபடியும் 4 வச்சு நான் டிவைட் பண்ணுறேன். 4 வச்சு டிவைட் பண்ணி அதுக்கப்புறம் இப்போ வந்து காமன் டேர்ம்ஸ் இது இல்லை, கொஞ்சம் வேரி ஆகிருக்கு. இங்கே 3 இருக்குல்ல, ஒரே நம்பரில் டிவைட் பண்ண முடியாதுன்றதுனால இதோட நிறுத்திக்கினேன். இதுதான் ஏபிசிடியோட வேல்யூஸ். இப்போ இதை வந்து நான் அங்கே இருக்கிற பாக்ஸில் இது சப்ஸ்டியூட் பண்ணும் போது ஆன்சர் 8 கிடைக்குது. அதாவது 8:1 அதுதான் ஆன்சர். இந்த சம் எனக்கு தெரியலங்க, கொஞ்சம் எனக்கு குழப்பிடுச்சு. இது யூனிட் டிஜிட் அந்த ஃபார்மேட்டில் போகுதுன்னு எனக்கு தெரியுது. சம் ஆஃப் ஆல் நம்பர்ஸ்ன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பட் ஆனால் கொஞ்சம் எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை. நான் இந்த சம்மை நான் இதுக்கு போடுறேன், சண்டே போடுறேன். 3 சம் எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சு. ஒரு சம் உங்களுக்கு நான் கிளாரிஃபை பண்ணிட்டேன். இது ஒரு சம்மு. செகண்ட் சம் ஒரு சம் இங்கே போட்டாச்சு. இன்னும் 2 சம். அந்த 2வது சம் கூட நான் மேக்ஸிமம் எடுத்துன்னு வந்துட்டேன். இந்த சம் கன்ஃபார்மாக சண்டே தான் நான் போடுறேங்க, அது ஷார்ட்டாக சொல்கிறேன். இன்னொரு சம் இது தான். இது பாதி நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டேன்.
பட் ஆனால் அந்த ரேஷியோ எஃபிஷியன்சி வந்து என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா இங்கே பாயிண்டில் வந்ததுனால இந்த சம் வந்து கொஞ்சம் எனக்கு வரலை. எஃபிஷியன்சி இதுக்கப்புறம் எப்படி எஃபிஷியன்சி எடுக்குதுன்னு எனக்கு தெரியல. அதனால் அது நிற்குது இங்கே. எஃபிஷியன்சி இருக்குல்ல, எஃபிஷியன்சியாக டைம் டேக்கன் த பீஸ் ஆஃப் ஒர்க்கு, அது மட்டும் நிற்குது. இந்த ஸ்டெப்பு வந்து அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட்டை வெரிஃபை பண்ணியாச்சு, இது வராதுன்னு தெரியும். மேலே இருக்கிற ஃபஸ்ட்டு 2 ஸ்டேட்மெண்ட், அது 2 ஸ்டேட்மெண்ட் வச்சு தான் ஃபர்தர் சம் மூவ் ஆகும். அந்த இடத்துல தான் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. மீதியெல்லாம் முடிச்சிட்டேன். இந்த 2 சம்மும் வந்து அடுத்த வர சண்டேல தான் போடுவேன். வேறு எதுவும் நான் பண்ண முடியல. இந்த சம் வந்து 2 ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு கொஷினை படிச்சுட்டு அதுக்கடுத்து அந்த ஸ்டேட்மெண்ட். எ பர்சன் 3 ஆர்டிக்கல் XYZ ஆஃப் ₹75, வேறு ப்ரைஸ் ஆஃப் Y வந்து 21, which is the least 21 தான் லீஸ்ட்டுன்னுறாங்க. வாட் இஸ் த ப்ரைஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு கேட்குறாங்க. அப்போ வந்து எக்ஸோட ப்ரைஸை வந்து கண்டுபிடிக்கணும். இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, காஸ்ட் ஆஃப் எக்ஸ் இஸ் நாட் மோர் தேன் that of Z. The cost of Z is not more than that of எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை வந்து பார்க்கணும். இதுதான் லீஸ்ட் ஒன்றும் பண்ணுது, எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். இப்போது வந்து ஸ்டேட்மெண்ட் 1 படி பார்க்கும்போது எக்ஸ் வந்து இஸ் நாட் கிரேட்டர் தேன், நாட் மோர் தேன் இசட்டை விட அதிகமான ஒரு வேல்யூ இல்லை. 21 54 20 இசட் வந்து 27 வச்சு போடும்போது எக்ஸ் இஸ் லெஸ்ஸர் தேன் 20 ஈக்குவல் டு 27. இப்போ வந்து இது நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் போடும்போது இசட் இஸ் லெஸ்ஸர் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 27. இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டு வச்சு போடும்போது எக்ஸுக்கான வேல்யூ வந்து 27 கன்க்ளூட் பண்ணி ரெண்டுத்தையும் சேர்த்து தான் அது ஆன்சர் வருதுன்னு நம்ம டிசைட் பண்ணிக்கிறோம். ஆன்சர் வந்து சி, ஆப்ஷன் சி இதுக்கு. இது வந்து ஒன்றும் இல்லை, வென் டயக்ராம் சம் தான். இப்போ என்னென்னா 33% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஸ்கூல் வந்து நெய்தர் ப்ரௌன் ஹேர் நார் ப்ரௌன் ஐஸ் இருக்குதுன்னு, அதாவது அவங்க 33% வந்து அவங்களுக்கு இல்லைன்னு சொல்கிறாங்க. அதை வந்து இதில் எந்தெந்த ஸ்டேட்மெண்ட் வச்சு நம்ம வந்து ட்ரூ, இந்த மேலே இருக்கிற கொஷினை வந்து இது பண்ணுது அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து 33% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹேவிங் ப்ரௌன் ஹேர், 50% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹேவிங் ப்ரௌன் ஐஸ், 18% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹேவிங் போத் ப்ரௌன் ஹேர் அண்ட் ப்ரௌன் ஐஸ். அப்போ வந்து சென்டரில் 18% போட்டுட்டு 35% உள்ளே எடுத்துகிட்டு வரும்போது 18% மைனஸ் பண்ணால் 17% ஒன்லி ஹேவ் ப்ரௌன் ஹேர்ஸ் மட்டும். அதே மாதிரி 50% வந்து 18% மைனஸ் பண்ணும்போது 32% ஒன்லி ஹேவ் ப்ரௌன் ஐஸ். இப்போ இந்த மூணுத்தையும் நம்ம ஆட் பண்ணும்போது 67 கிடைக்குது. 100ஓட சப்ராக்ட் பண்ணால் 33 கிடைக்குது. இப்போ இந்த 3 ஸ்டேட்மெண்ட் வச்சு தான் நம்ம ஆன்சர் பண்ணோம். அப்போ அதை வந்து 3 ஸ்டேட்மெண்ட்டுமே வேணும், 3 ஸ்டேட்மெண்ட்டுமே ட்ரூ தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அவ்வளோதான். இப்போ வந்து ஒரு கிராசரி ஸ்டோர் இருக்குது. அந்த கிராசரி ஸ்டோரில் வந்து ரைஸோட ப்ரைஸ் வந்து 25% வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது த வேல்யூ ஆஃப் ரைஸ் வந்து 80 rupees 80 rises by rupees 80 in absolute term. Calculate the price of the rice if the price was increased by 37.5 அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது 25%, 25/100 எக்ஸுக்கு 80 rupees இன்க்ரீஸ் ஆகும்போது எக்ஸோட வேல்யூ ஃபஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். எக்ஸ் வந்து 300. இப்போ இந்த வந்து இங்கே வந்து வரும்போது எக்ஸுக்கு இடத்துல இப்போ நமக்கு இன்க்ரீஸ்டு இந்த 37.5% தானே கண்டுபிடிக்கணும். அப்போ வந்து எக்ஸை இந்த இடத்துல நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி மல்டிப்ளை பண்ணி அதை கேன்சல் பண்ணால் 120 வருது. அந்த 120 வந்து இது கூட 320 கூட ஆட் பண்ணும் போது 440. ஆன்சர் 440. இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின். லெட்டர் A to Z வந்து நம்பர்ஸ் இருக்குது 1 to 26 வரைக்கும். இஃப் GHI எல்லாம் இருக்குது, அதுக்கு வந்து ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க.
டிஇஎஃப் அதுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, ஏபிசி அதுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் நீங்கள் அதை எடுத்து பாருங்கள், ஆன்சர் வந்து கொஞ்சம் வர்றது கஷ்டம். ஃபஸ்ட்டு 2 டேர்மும் வந்து 15 எப்படி வந்துச்சுன்றதே ஜி வந்து 7 தான். 7லேருந்து ஏன் 15 வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு தெரியாது. ஹெச்ஐ அதுக்கு எதுக்கு 7 8 வந்துச்சுன்னு நம்மளுக்கு தெரியாது. அதே மாதிரி டிஇஎஃப்க்கு ஏன் 9 1 2 அப்படி வந்துச்சுன்னு தெரியாது. இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம், அடிஷன் பண்ணி அந்த மாதிரி எல்லாம் கூட பார்த்தீங்கனாலுமே ஆன்சர் வராது. நான் வந்து இதோட எல்லா வேல்யூவும் 7 8 9 மல்டிப்ளை பண்ணி பார்த்தேன், வரல. அதே மாதிரி இதையும் மல்டிப்ளை பண்ணி பார்த்தேன், வரல. சரி, முன்ன பின்ன எதனா இருக்குமோ, முன்ன பின்ன எதனா கெஸ் இருக்குமோன்னு பார்த்தேன், அதுக்குமே வரல. இது முன்னாடி இருக்கிற வேல்யூவை ஆட் பண்ணோன்னா 7 × 8 ஆட் பண்ணோன்னா 15 வருது. சரி, ஒருவேளை அப்படி வருமோன்னு அப்படி பார்த்தேன். அதுக்கு அடுத்து வர ஸ்டெப்ஸ் அந்த மாதிரி வரலையே, அதனால் சரி அந்த மெத்தடையும் ட்ராப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தேடி பார்க்கும்போது தான் இந்த ஆன்சர் கிடச்சிச்சு. இப்போ வந்து இது ரெண்டுத்தையும் 2ஆல் 7 × 2 8 × 2 9 × 2 பண்ணும்போது ஒரு வேல்யூ வரும். அந்த வேல்யூவை வந்து 14 16 18 இந்த ஃபார்மேட்டில் எழுதிட்டு இதை ஆட் பண்ணி அப்படியே எழுதுகிறாங்க, அவ்வளோதான். அதே மாதிரி தான் இதுவும் 4 × 8 10 5 × 8 6 × 2 8 9 10 அதே மாதிரி தான் இதுவும் எழுதி 9:1:2 அவ்வளோதான். அதை அப்படியே ஆட் பண்ணி வந்துடுறாங்க. அதே மாதிரி 1 2 3 4 2 4 6 இங்கே எதுவுமே ஆட் பண்ணுறதுக்கு இங்கே நம்பர் இல்லாதனால அப்படியே 2 4 6 டேரெக்டாக எடுத்து எழுதிடுறோம். இது ரொம்ப சிம்பிள் டைரக்ஷன் சம் தான். எ மேன் வாக்ஸ் 5 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் சவுத், 5 கிலோமீட்டர் சவுத் நடக்கிறாரு. அண்ட் தென் டர்ன்ஸ் ரைட் திரும்போது வெஸ்ட் சைடாக திரும்பிடுவார். வெஸ்ட் சைடாக 3 கிலோமீட்டர் நடக்கிறாரு. அண்ட் தென் டர்ன்ஸ் லெஃப்ட் வாக் 5 கிலோமீட்டர்ஸ்ன்றாங்க. 5 கிலோமீட்டர் இப்போ வந்து அவர் இருந்த டேரெக்ஷன்லேருந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டு இருந்து இப்போ இருக்கிற டேரெக்ஷனுக்கு என்னன்னு கேட்கும்போது சவுத் சைடு சவுத் வெஸ்ட்டில் வந்து அவர் இருக்கார். அதுதான் ஆன்சர், சவுத் வெஸ்ட்டு. இது வந்து ஒரு பேரிங் சம். இது பேரிங் சம் வந்து எந்த மாதிரினா, how many pairs of natural numbers are there with the difference of whose squares is 63 அப்படின்னு கேட்குறாங்க. whose square is 63ன்னு கேட்குறாங்க. அப்போனா ஸ்கொயர்ஸ் ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸ் ஸ்கொயர் a square minus b square is equal to 63. a square a minus b into a plus b, அதுதான் அதோட ஃபார்முலா. அந்த ஃபார்முலாவுக்கு ஏற்ற மாதிரி இதை வந்து ஃபேக்டரைசேஷன் 63 ஃபேக்டரைசேஷன் பண்ணி அதை வந்து நம்ம அது எதெல்லாம் ஃபேக்டரைஸ் ஆகுமோ அது கூட நம்ம போட்டு இது பண்ணோம். மீன்ஸ் எப்படின்னா 63 × 1 இதில் இந்த எல்சிஎம் எல்லாம் நீங்கள் இது பண்ணிங்கன்னா 63 வரும். 63 × 1 3 × 21 7 × 9 இந்த 3 பேர்ஸ்லேருந்து இந்த a + b இந்த ஃபார்மேஷன் a - b அது இருக்குல்ல, a - b is equal to x, a + b is equal to y. அப்போ வந்து அது ரெண்டும் ஒரு ஈக்குவேஷனாக எடுத்துன்னு ஒரு பேர்லேயும் நம்ம வந்து அதை இம்ப்ளிமெண்ட் சப்ஸ்டியூட் பண்ணி ஒரு பேர்லேயும் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். இப்போ என்னன்னா ஒரே நிமிஷம் வருங்க. 144 63 பார்த்தீங்களா? இதை ஸ்கொயர் பண்ணி வரும்போது இதோட ஆன்சர் 63 வருது. அதே மாதிரி தான் இதுவும் அவன் கேட்குற ஸ்கொயரிங்கோட டிஃப்ரென்ஸ் வந்து 63 வரணும் அப்படின்னு கேட்குறான். இது 64 - 1 63. அதே மாதிரி நீங்கள் 32 ஸ்கொயர் பண்ணி 31 ஸ்கொயர் பண்ணி டிஃப்ரென்ஸ் பண்ணிங்கன்னா அதோட ஆன்சர் வந்து 63 வரும். அது மாதிரி 3 பேர்ஸ் தான் இருக்குங்க. அதுதாங்க இந்த கொஷின், அவ்வளோதான். இது ஒரு சிம்பிள் சம் தான். எப்படின்னா, a reduction of 20% of the price of a salt enable a purchaser to obtain 4 kgs more for 100 rupees. 100 rupeesக்கு 4 kg வந்து அதிகமாக வாங்குறாரு. எப்போனா 20% ஆஃப் ப்ரைஸ் வந்து ரெடியூஸ் பண்ணும் போது. அப்போ வந்து ஒரிஜினலாக வந்து ப்ரைஸ் அண்ட் குவான்டிட்டி ஆர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஒரிஜினலாக வந்து 5 இருக்குது, is to 4, which means into 100 பண்ணும் போது 100 × 20 பண்ணிங்கன்னா 100 ஆகும், இது 80 ஆகும்.
1% ரெடியூஸ், ஒரு யூனிட் ரெடியூஸ் ஆனதுக்கு 4 kgs வாங்குறாங்க. அப்போ வந்து பர் யூனிட் வந்து 4 kg வரும்போது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 16 kg. அப்போ வந்து 100 ரூபாய்க்கு முன்ன வந்து அவர் 16 kg வாங்கியிருக்காரு கன்சப்ஷன் ரேட் படி. இப்போ 4 kg எக்ஸ்ட்ரா வாங்குறாரு மீன்ஸ் அப்போது 100/20 போடும்போது 5 ரூபா ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க பர் கேஜிக்கு. அப்படின்றது தான் ஆன்சர், 5 rupees. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் மை வீடியோ. இந்த மாதிரி நிறைய வீடியோ வரத்துக்கு நீங்கள் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனலில் நிறைய இப்போ ஒரு 2-3 சப்ஸ்கிரைபர் வந்து வந்திருக்கீங்க. வெல்கம் டு சேனல். நான் இதை முதல்லே சொல்லணுன்னு இருந்தேன், வீடியோ கடைசியில் சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங் மை சேனல். சேனல் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.